ஐயா பள்ளிக்கூட லீவ் விட்டுட்டாங்களா ஐயா? சரி சரி போங்க போங்க. இந்த வயசான காலத்துல போய் விரவெல்லாம் வெட்டிக்கிட்டு அதுல என்னங்க மாப்பிள்ள ஆம்ஸ்ட்ராங் கொஞ்சம் பிடிங்கத்த. ஆம்ஸ்ட்ராங்க என்ன மாப்பிள்ள நீங்க வாயில நுழையாத பேரா வச்சுக்கிட்டு அவங்க தாத்தன் பேரு கருப்பசாமின்னு வச்சா எவ்வளவு கம்பீரமா இருக்கும். நிலவுல முத காலை வச்சவரு இந்த ஆம்ஸ்ட்ராங்கிறவர் தான். அதனாலதான் என் பிள்ளையும் அந்த மாதிரி வரணும்னு என் பிள்ளைக்கு அந்த பேரை வச்சிருக்கிறேன்.
நிலாவுல கொண்டு போய் காலை வச்சிருவானா என் பேரன். அடி என் ராசாவே, என் ராசாவே. பூந்துரை வந்துச்சு, சீக்கிரம் இறங்க. சீக்கிரமா. ரைட் ரைட் போலாம். ஏய் பாத்து, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. என்ன சரிமா?
பல்லாங்குழி ஆடு கம்மங்காட்டு ரோடு அதுல கண்ணாமூச்சி ஆடு பள்ளிக்கூட மறைவில் ஒளிஞ்சி பல்லாங்குழி ஆடு. இந்த தண்ணிய குடி. ஆமா, என் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காரு. நீ எப்படிமா அது இருக்க? சரி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கேன். என் பேரன் எங்க? இதோ வரான் பாரு. பாட்டி ஐயா, ராசா மாதிரிலாம் வந்திருக்கா. பாட்டி ஐயா அம்சுறாங்க, வாயா என் ராசா. இந்த பாட்டி செருப்பு உனக்கு. அடியே லட்சுமி, என் பேரன் எனக்கு செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. பாத்தியா என் ராசா. ஆமா, என் பேரன் மேல எவ கண்டு பட்டுச்சோ தெரியலையா. அடியே என் பேரனுக்கு என் மேல எம்புட்டு பிரியம் பாத்தியா. வாயா வாயா. தம்பி சும்மா தண்ணி குடிச்சிட்டே இருக்க, சாப்பிடலையா? ஆமாண்ணே, சாப்பிடல. இந்த ஊர் இல்லைண்ணே, வெளியூர். இனிமேட்டு தானே வேலை தேடணும். உங்ககிட்ட எதனா வேலை இருந்தா போட்டு கொடுங்கண்ணே. இந்தா முதல்ல இந்த வேணாண்ணே, உழைச்சி சாப்பிடணும்னு செத்து போன அம்மா சொல்லிச்சிண்ணே. எனக்கு வேலை தானே வேணும். அன்னாடும் உனக்கு வேலை தர முடியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலை தர்றேன், 20 ரூபா சம்பளம் வாங்கிக்க. இந்த டீ குடி. எனக்கு 20 ரூபா போதும்ண்ணே, சாப்பாடு மட்டும் வாங்கி தந்துருங்கண்ணே. சரி, இதை குடிடா முதல்ல. அம்மா, அவர் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாருமா. நான் வேற அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் சமைச்சு வச்சுட்டு வந்தேன். நான் ஊருக்கு போகணுமா. ஆமா, நீ போய் என் மாப்பிள்ளைய பாத்துக்க. என் பேரனை பத்தி நீ கவலைப்படாத. அது இல்லம்மா, இப்ப அவனும் கொஞ்சம் வளர்ந்துட்டான். உனக்கு வேற வயசாயிடுச்சு. நீ எப்படி அவனை பார்த்துப்பேன்னு தான் யோசிக்கிறேன். அம்மாடி, 1 வருஷம் கஷ்டப்படுறான் என் பேரன். 1 மாசம் லீவுல தான் இங்க வரான். அடுத்த வருஷம் அவன் வர்றப்போ நான் இருக்கணும் இல்லையோ. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, இந்த கண்ணுக்குட்டிய விக்காம ஏன் தெரியுமா வளர்க்குறேன்? என் பேரன் வருவான், அது கூட விளையாடுவான், அதை பார்க்கணுங்கிற ஆசை. என்னமோ போ, நீயாச்சு உன் பேரனாச்சு. அம்மாடி, நீ புருஷனை விட்டுட்டு இருக்க மாட்ட. இந்த பாரு, நீ பாத்திரம் கழுவுனது போறோம். உன் பொட்டி படிக்கையை எடுத்துக்கிட்டு போ. உன் மாப்பிள்ளைய போய் கவனி. என் பேரனை நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும். போ போ போ, என் பேரனை நான் பார்த்துக்குவேன். தனியா இருந்து கஷ்டப்படுற, என் கூடவே வந்து இருக்கலாம்ல. அம்மா, அவரும் ரொம்ப வருத்தப்படுற. நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். சரி சரி, அம்மா நில்லு நில்லு. என் பேரங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, இல்லன்னா சாயங்காலம் வந்து என்கிட்ட சண்டை போடுவான். இப்ப நான் சொன்ன உடனே அவன் இங்க வந்து போயிட்டு வாமான்னு சொல்ல போறானா என்ன? அங்க இருந்தே போயிட்டு வான்னு போறான். அம்மா நீ வேணா பாரு. ஆம்ஸ்டாங், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா, ஜூன் 1ஆம் தேதி வந்தா போதும். டாடா. பாட்டிக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காதடா. சரிம்மா, நீ போயிட்டு வாமா. பாத்தியா, நான் சொன்னேன்ல, இதான் அவன் இங்க வந்தாலே ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லம்மா. இல்ல எனக்கு வேண்டாமா, நீ வச்சுக்கோமா. இந்த சொன்ன கேளுமா, வெச்சுக்கோமா. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் அவனை பாத்துக்கிறேன். சரிம்மா. மாப்பிள்ளையே கேட்டதா சொல்லு. ஏப்பா வந்தாரப்பா, என்னப்பா வண்டி நிறுத்துங்க.
ஏறிக்க சரிம்மா நான் போயிட்டு வரேன். ஏம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஏறுங்க. ஜாக்கிரதம்மா, அவனையும் பத்திரமா பேரனை பாத்துக்கோ. பாத்துக்கிறேன் மாப்பிள்ளையே கேட்டதா சொல்லு பத்திரமா ரைட், பாத்துக்க ரைட், போலாம்ண்ணா. ஜாக்கிரதை ஏந்திரா கொடுங்க எங்க திருண்ணா திருடலாம் இல்லைண்ணா ஜேபில் வச்சுடா காசு கொடுங்கண்ணா நான் ஏடா, பசிக்கிறேன் திருடுற? சாப்பிடணுண்ணா காசு கொடுங்க அண்ணா போ நிக்காத கிளம்பி. சாமி கும்பிடுப்பா தங்கம் ஆ. பட்டம். பகல வருவாயின்னு லாரி மேல செத்து போயிட்டாங்க அத்தா. என்னடா கணேசா சொல்ற ராசா, ஐயோ 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 என்னை எடுத்து போடுவான்னு நினைச்சனே என் தலையில கால தூக்கி போட்டுட்டாரே நான் என்ன பண்ணுவேன் யாரா லட்சுமி ஐயா உன்னை என் மருமவனா நினைக்கலையே என் மகனா தடையா நினைச்சேன் ஐயா அத்தா என்னையும் உன் பிள்ளையானாரே விட்டுட்டு போயிட்டியே ஐயா எங்களை
நெஞ்சம் தாலாட்டு பாட ஏங்குதே தாயன்பை போல் தாராளமாய் உன்னை என் தோள்கள் என்றும் தாங்குமே. பொன்மாலையில் விளையாடும் உன் வியர்வை துடைக்க என் சேலையும் ஒருவாயென இருவாயென விரட்டி பிடித்து சோறூட்டவும் முதிர்ந்த வயதில் குழந்தை என்னை மீண்டும் நீதான் தாயாக்கினாய். உதிர்ந்த பிறகும் கிளைகள் துளிர்த்தும் மரமென நான் இருந்தேன். உன்னை சுமந்திருப்பேன். ரீங்காரமாய் ரீங்காரமாய் நெஞ்சம் தாலாட்டு பாட ஏங்குதே தாயன்பை போல் தாராளமாய் உன்னை என் தோள்கள் என்றும் தாங்குமே. எனக்கே எனக்கென மலர்ந்த உறவும் நீ. உன்னை பிறந்தால் உலகம் அழியும் இதயத்தை முழுவதுமாய் கையில் எடுத்துக் கொண்டாய். ரீங்காரமாய் ரீங்காரமாய் நெஞ்சம் தாலாட்டு பாட ஏங்குதே தாய் அன்பை போல் தாராளமாய் உன்னை என் தோள்கள் என்றும் தாங்குமே. எனக்கு மாலை போட்டு கும்பிட வேண்டும் நினைச்சனே, உனக்கு போட வச்சிட்டியே. அடியே என் தெய்வமே, அடியே என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயா ஐயா, என்ன தூக்கி போடுறேன்னு சொன்னீங்களே, உங்களை தூக்கி போட வச்சிட்டீங்களே. ஐயா எம்மா எம்மா, இன்னும் நான் என் உயிரோட இருக்கிறேன். ஐயா அம்மா, என்னையும் கொண்டுட்டு போயிருங்கடி. அம்மா ஐயா ஐயோ, என் பேரனை நான் எப்படி பார்ப்பேன்? முருகா, என் மக செத்தப்பவே என் பாதி உசுறு போயிடுச்சு. மீதி உசுறு இருக்குன்னா அது என்னோட பேரனுக்காகத்தான். என் பேரனுக்கு இந்த மாட்டு மேலே அவ்வளவு உசுறு. அதை ஏன் விற்கிறேன் தெரியுமா? என் பேரனை படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஆளாக பார்க்கணுங்கிற பேராசை. இல்லைன்னு வச்சுக்க, என் மீதி உசுரும் போயிடும்.
நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேம்மா. 2ல் 1 உயிர் இருந்திருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது? இதாம்மா மாட்டை பிடிச்சிட்டா. பொறி விடுங்க. என்னடா அண்ணி எனக்கு ஒரு பொரி உருண்டை கொடுங்கண்ணே. காசு கொடுறா. காசு இல்லைண்ணே. காசு இல்லைன்னா போடா. காசு இல்லைண்ணே, தாங்கண்ணே. அண்ணே இவனுக்கு ஒன்று தாங்கண்ணே. நீயே பேப்பர் பொறுக்குற, உனக்கு என்ன அவ்வளோ வசதியா? என்கிட்ட காசு இல்லைதான், ஆனால் என்கிட்ட மனம் இருக்கு. இவனுக்கு ஒன்று தாங்க. இந்தடா. டேய் யாரா நீ? இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஊருக்கு புதுசா? ஆமா. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு யாருமே இல்ல. அட நீ நம்ம ஆளு. இனிமே நீ என் கூடயே தங்கிக்க. சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல. சரி வா சாப்பிடலாம். ம்.
ஏய் எழுதுடா கிட்ட என்ன வச்சிருக்கா சொல்றா நீ என்ன வச்சிருக்க கிட்ட நீ சொல்லியா ஏய் மேடம் போடா அந்த ஏய் எறாதுடா நீ ஓட ஓடிடலாம் சீக்கிரம் வாடா ஏண்டா வாசு இந்த ஹோட்டல் என்ன விலை வரும்? என்ன பெருசா சொல்லிட போறான், வாங்குறதுன்னா சொல்லு, கேட்டு பாப்போம். இப்ப கையில ஒண்ணும் இல்லடா, என்ன விலைன்னு கேட்டு பாரு, அப்புறம் பாத்துக்கலாம். இவன் ஒருத்தன்டா. டேய் டேய் வாங்கடங்க சார். வணக்கம் சார். ஏல குப்பை பொறுக்கிற பசங்களுக்கு கோபுரத்து மேல போ ஆசையால சார் பல பேர் இப்படி இருந்தா கோடீஸ்வரனாங்க. டேய் கம்முனு உர்ரா, இஸ்திரி தெரியாம பேசாதீங்க சார். இஸ்திரியா? இஸ்திரி தான் சார் சொல்றான் அவன். வாடா, ஓடிடலாம். போடா பேசணும் கேட்டியா? ஹலோ ஏய் ஏகப்பட்ட சரக்கு இருக்குடா. ஏல சரக்க கடைக்குள்ள வைக்க முடியாம ரோட்ல தூக்கி போட்டுருக்கேன். நீ எப்போ வருவ? நேத்து வாரம்னு சொல்லிட்டு வரலையே. ஏ ஒரு 5 லாரி அனுப்பு. ஏன்னா சாமான குண்டுனால வெளியே போனோம். வீட்டுல பசுமாடு ஈடிக்கான்னு பாக்கணும்டா. நீ உடனே வா. ஆமா ஏல சாமான் தான் பழசு, கிட்ட இருந்து பாரு அவ்வளவு பூசு. ஆமா பேப்பரே 1 லாரி காணும். ஆமா பாட்டிலா 5 லாரி காணும்டா. நீ உடனே வாய்ப்போம். சரியா வச்சுட்டாப்போ. சரி சரி சரி. ஏய் என்ன உணர்ந்திருக்கிய? பேப்பர் என்னாச்சு? போட் 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 போட். சரி எடு. அண்ணாச்சி இது பிளாஸ்டிக். நீ போடு போடு. எடுல. அண்ணாச்சி ஒரு 5 ரூபா கூட அண்ணாச்சி. யாமரா இல்ல மொத்தமே 45 ரூபா தான். அதான்டா 10 தானே கேக்குறோம். ஒரு சாப்பாடே 50 ரூபா. எவன் சொன்னா? இல்ல பக்கத்துல ஏத்தால அன்னபூர்ணான்னு ஒரு மிஸ் இருக்கு. அங்க பார்வதின்னு ஒருத்தி இருக்கா. பருப்பு குழம்பு வச்சான்னா 10 வீட்டுக்கு வணக்கமில்ல. நான் அங்கதான் சாப்பிடுவேன். நீங்களும் அங்கே சாப்பிடுங்களேன். நல்ல பாரு, பழைய நாட்டிய பெருளி 10 மாதிரியே இருக்கா பாரு. மனுஷன் சாப்பிடுவானா சாப்பாட்டை? அண்ணாச்சி வேற கடையே கிடைக்கலையா உங்களுக்கு? நீங்க வேற எங்க சாப்பிடுவீங்களா? நாங்கெல்லாம் டீ காஃபினா கூட சரவண பவன் தான். அதான் நான் ஓனரா இருக்கேன், நீ தெருவில் புறக்கிட்ட. ஆமா அண்ணாச்சி, உங்களையும் அந்த கடையும் பிரிக்கவே முடியாதாமே. ஆமா தெருவில் மைக் வச்சு பேசு. ஏயா உன் கதை உலகமே நாரி போச்சு. உன்னை என்னையா பண்றது? நீ உள்ள வா, நான் பேசிக்கிறேன். நீ கெட்ட கெட்ட ஐயா வீடு உங்களுக்கு 5 நான் 10 தாரேன். தயவு செய்து வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ணிடாங்கடா. ஸ்ட்ராங் அண்ணாச்சி இனிமே அடிக்கடி பணம் தருவாரா? அடங்கொப்ப
டேய் வாசு, என்னடா இங்க பாரு பணம். எங்கடா? சொத்துக்காக கோடீஸ்வரர் கொலை. டேய் இப்ப அதோட முக்கியம் வேற இருக்கு பாரு. டேய் துப்பாக்கிடா. டேய் அத முதல்ல வைடா பையில. டேய் வாடா உங்கிட்ட பாருடா. டேய் இப்போ என்னடா பண்றது இவ்வளவு பணத்தை? டேய் நீ அன்னைக்கு கேட்டிய அந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கிடலாமா? டேய் நான் வேணா ஸ்கூலுக்கு போகட்டுமா? லூசு மாதிரி பேசாதடா. முதல்ல இதை நம்ம இடத்துல மறைச்சு வைப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் வா. டேய் நம்ம சிங்கப்பூர் போமாடா? டேய் மலேசியா போண்டா, சூப்பரா இருக்கும். சரிடா போலாம். நம்ம பிளேட் தானடா போறோம். அது பிளேட்டா? அது பிளைட்ரா? அதான் தெரியும்டா, மேல பறக்குதே. ஏதோ தெரிஞ்சா சரி. ஏய் ஒரே ஜாலியா. என்னடா துப்பாக்கி? டேய் துப்பாக்கி என்னடா பண்றது? தூக்கி போடுறாங்கட்டு. டேய் இந்த வர்றா பணம். டேய் அதையாண்டா தூக்கி போடுற? போடா. டேய் இவ்வளவு பணம் இருக்கு, என்னடா செய்யலாம்? ஏசி போடுமா? அப்படியே ஒரு டிவி வாங்கி வச்சிடலாம்டா. போட்டுருவோம். டேய் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு மலேசியா சிங்கப்பூர்னு சுத்த வேண்டியதாண்டா. டேய் எத்தனை தடவை என்னாலும் எவ்வளோன்னு தெரியவே மாட்டேங்குடா. இந்த பணத்தை வச்சு எப்படியாவது ஒரே ஜாலி தான். மலேசியா சிங்கப்பூர் போவோம், நாங்க போவோம். அங்க மனமனக்கிற சென்ட வாங்கி வருவோம், நாங்க வருவோம். ஹே மலேசியா சிங்கப்பூர் போவோம், நாங்க போவோம். அங்க மனமனக்கிற சென்ட வாங்கி வருவோம், நாங்க வருவோம். அந்த கல்லு கண்ட சரக்கு எல்லாம் நமக்கு எதுக்குடா? இப்ப கப்பலில் இறங்குது சீம சரக்குடா. அந்த கல்லு கண்ட சரக்கு எல்லாம் நமக்கு எதுக்குடா? கப்பலில் இறங்குது சீம சரக்குடா. மலேசியா சிங்கப்பூர் போவோம், நாங்க போவோம். அங்க மனமனக்கிற சென்ட வாங்கி வருவோம், நாங்க வருவோம். நாத்தம் வரும் எந்த இடத்துல, இப்போ காசெறிஞ்சா காத்து வரும் ஏசி ரூம்ல. காத்தடிச்சா நாத்தம் வரும் இந்த இடத்துல, இப்போ காசெறிஞ்சா காத்து வரும் ஏசி ரூம்ல. மனமாடும் தெம்பில்ல கால மேல கால போட்டு காசை எண்ணுவோம். அடக்காருக்குள்ள பாட்டை போட்டு சேட்டை பண்ணுவோம். கால மேல கால போட்டு காசை எண்ணுவோம். அடக்காருக்குள்ள பாட்டை போட்டு சேட்டை பண்ணுவோம். மலேசியா சிங்கப்பூர் போவோம், நாங்க போவோம். அங்க மனமனக்கிற சென்ட வாங்கி வருவோம், நாங்க வருவோம். ஹே மலேசியா சிங்கப்பூர் போவோம், நாங்க போவோம். அங்க மனமனக்கிற சென்ட வாங்கி வருவோம், நாங்க வருவோம். கருவாடா இருந்த பொழுப்புதான் இப்ப நெஞ்சிகளாம் கூடி போச்சு எங்க வாழ்க்கதான். போன கருவாடா இருந்த பொழுப்புதான்
பைய மூணு கிழவி எல்லாம் விலகி போகணும். மலேசியா சிங்கப்பூர் போவோம், அங்க போவோம், அங்க மணமணக்குற சண்டை வாங்கி வருவோம், நாங்க வருவோம். மலேசியா சிங்கப்பூர் போவோம், நாங்க போவோம், அங்க மணமணக்குற சண்டை வாங்கி வருவோம், நாங்க வருவோம். அட கல்லு கடை சரக்கு எல்லாம் நமக்கு எதுக்குடா, இப்ப கப்பலில் இறங்குது பார் சீமை சரக்குடா. அட கல்லு கடை சரக்கு எல்லாம் நமக்கு எதுக்குடா, இப்ப கப்பலில் இறங்குது பார் சீமை சரக்குடா. மலேசியா சிங்கப்பூர் போவோம், நாங்க போவோம், அங்க மணமணக்குற சண்டை வாங்கி வருவோம், நாங்க வருவோம். டேய் கடா என்கிட்ட இல்ல. பெருசு கிட்ட வாங்கினதை நான் தான் பார்த்தேன்ல, பொய்யா சொல்ற. டேய், சீக்கிரம் சொல்றா. டேய் டேய் இருடா. இங்க என்ன பண்றீங்க? நான் என்னடா? நான் இந்த வயசுல கேக்குதா? நான் உன்னை பையலாண்டா வச்சிருக்க? அடி கையை கை வைக்காத, இல்லண்ணே. டேய் பப்ளிக்ல பீடி குடுக்குறான்னு தெரியாது? போடா. போடா. ஏய் போடா. சட்டம்லாம் ஒண்ணுதான். சின்ன பசங்களாண்ட சீனா காட்டுற. போடா உங்க ஐயா. போட. போடா. தண்ணி பாக்கெட் ஒன்று கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். பாட்டி எழுந்துருங்க. ஒரு பை வச்சிருந்தேனே பாத்தியா? இருங்க எடுத்துட்டு வரேன். உன் பேர் என்னம்மா? என் பேரா தாமரை. லட்சுமியே நேரா பார்த்த மாதிரி இருக்கு. போ பாட்டி, இந்த பேப்பர் பொறுக்கிறவள போய் லக்ஷ்மி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என் கூட வர்றியா? ஐயே, என்னால இந்த இடத்தை விட்டு வர முடியாது. நீங்க வேணா என் கூட இருங்க, எனக்கு தான் யாரும் இல்லையே. நீயும் அனாதையா? 2 பேருமே அனாதை. யார் யாரு கூட இருந்தா என்ன? ஏய் என்ன இந்த ஏரியாவுல பொறுக்குற? உங்க ஏரியா எங்க ஏரியான்னு பிரிச்சு வச்சிருக்காங்களா? அங்க பாரு. ஏய் பேப்பர் எங்க கிடந்தாலும் நான் பொறுக்குவேன். என்ன நக்கலா? எட்டி ஒரு மிதி மிதிச்சேன். எங்க மிதி பார்க்கலாம். ஏய் பொறுக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏய், விடுறி விடு. விடுறினா? ஏய் ஆரம்பிச்சாங்க. விடுறி. விடுடா. ஏய் ஸ்டாங்க விட்றா. உன்ன போய் பொம்பளைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவளாடா பொம்பளை வெறுநாய் மாதிரி கடிக்கிறாடா. சரியான பொம்பளை நாயிடா அவ. ஆமா, நான் பொம்பளை நாயனா, நீ என்ன ஆம்பளை நாயா? அடச்சி 2 நாயும் கம்மி நடங்க. வாடா போலாம். ஏய் இன்னொரு தடவை உன்னை பார்க்க தானே போறேன். அப்ப ஏய் வச்சுக்கிறேன் ஸ்டாங்க உன்னை. வாடா போலாம். அட போடா புண்ணாக்கு. பாட்டி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாவனி இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுற. அத விடு பாட்டி, நான் இன்னைக்கு நேத்தா கஷ்டப்படுறேன். பிறந்ததுல இருந்தே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற வசதிக்கு உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுக்கலாம். விதி யார விட்டுச்சு? எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாயிடும் பாட்டி. சொல்ல மறந்துட்டேன் பாட்டி. மதியானம் ஒரு பொறுக்கே பார்த்தேன் பாட்டி. சரியான திமிரு பிடிச்சவன். அவன் ஏரியால பேப்பர் பொறுக்க கூடாதுங்கிறான். விடுவேனா? சரியான சண்டை. அவன் கைய புடிச்சு கடிச்சு விட்டேன். பாவம் பாட்டி, அவன் வலி தாங்காம ரொம்ப கத்திட்டான். அவனை பார்க்க எனக்கே பாவமா இருந்துச்சு பாட்டி.
டேய் வாசு பழம் வாங்கி குடுறா. என்னடா? பசிக்குதுடா. பழம்டா. என்கிட்ட காசு இல்ல, இத போய் முதல்ல போட்டா தான் காசு. சொல்றேன்ல. டேய் பசிக்குதுடா, சாப்பிடணும் ஆசையா இருக்குடா. வச்சேன்னா பாரு, காசு இல்லைன்னு சொல்றேன்ல. பசி தாங்க முடியலடா. டேய் இரு ஒரு நிமிஷம். பழம் தானடா வேணும்? எத்தனை பழம்டா வேணும்? 2 வேணும்டா. சரி வா, இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அண்ணே, பழம் எவ்வளோக்குன்னு விற்கிறீங்க? 20 ரூபா ஒரு டஜன் பழம். ரொம்ப பழம் அடி வாங்கின மாதிரி இருக்க. அதெல்லாம் பழம் நல்லா இருக்கும், சாப்பிட ரொம்ப இனிக்கும். ஒரு டஜன் கொடுங்கண்ணே. எவ்வளோ வேணும்? ஒரு டஜன் தரணுமா? ஒரு டஜன் கொடுங்க. கூட ஒரு பழம் இருக்கு. அவ்வளோ அண்ணே. அண்ணே சாப்பிட்டு பார்க்க ஒரு பழம் கொடுண்ணே. ஒசுறு அதுலேயே 2 பழம் அதிகமாக இருக்குங்க. இல்லைண்ணே, ஒன்று கொடுங்கண்ணே. எனக்கு ஒன்று கொடுத்துட்டீங்க, இவனுக்கு ஒரு பழம் கொடுண்ணே. ஒன்று வாங்குறது ஒரு டஜனுக்கு ஒரு பழம் தானே. நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன், அப்புறம் இவன் பாப்பானே. ஏய் காசை கொடுறா. நீ காசை குடுறா. டேய் குடுறா. ஏய் நீ குடு, உன் காசை குடு. டேய் நீ உன் காசை குடுறா. நீ சாப்பிடலாம். காசு இல்லடா, நீயே குடு. ஆளுகளை பாரு, நீங்கள் பழம் வாங்க அந்த மாதிரி தெரில. போங்கயா. டேய் வாடா. மூஞ்சில முடிச்சுட்டு போய் விற்றோம்னா விளங்கும்டா. இன்னும் போலையா நீங்க? போங்கடா. ஐயா ஏய் நக்கடா கொன்றுவேன். டேய் போங்கடா தயவு செய்து. ஐயோ இந்த பக்கம் போல வண்டியவே காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு. திருப்படா வண்டியை. ஏப்பா ஆயில் மாத்தினியா இல்லையா? ஆளு ஊர்ல இல்லைன்னா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்க போல இருக்க. அதான்டா பாரு. அதான் தான். தர்மலிங்கம் வாங்க. ஜான் என்ன வராத இடத்துக்கு வந்திருக்க? தர்மலிங்கம், உன் அநியாய அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. என்ன அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு? அந்த கழிவோட சொத்து 20 கோடி ரூபா. உனக்கு வேணா 2% கமிஷன் கொடுத்துறேன், வாங்கிட்டு ஓடி போயிரு. யோ ஒன்னாலதான் அந்த சொத்து இன்ன வரைக்கும் என் பேர்ல மாறாம இருக்கு. யோ அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதியா? ஓ அப்படியா கதை? சரி நீ கிளம்பு. என்னையா உன் பண்ணைக்கு வர பாதி பேர் காணாம போயிட்டு இருக்கா? யோ நீ கூட தான் என் பண்ணைக்கு வந்துட்டு போற. நாளைக்கு நீ காணாம போனா நானா பொறுப்பு? என்னையா நக்கலா? உன்னை தூக்காம விட மாட்டேயா? போடா போ. எத்தனை பேரை நான் தூக்கி இருப்பேன், என்ன நீ தூக்குறியா? சார் வணக்கம் சார். ஏண்டா தண்ணி அடிச்சா கண்ணு மணி தெரியாத உனக்கு? ஐயா புல்லட்டு சாணன்னு கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் நான் நேரிலேயே பார்த்துட்டேன் எவ்வளவு பெரிய ஸ்டாங்குங்கிறத. வடங்க ஐயா ஆளை விட்டுருங்க, நம்மளால முடியாது. ஐயோ இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். ஐயோ
மணியண்ணே எங்கண்ணே இந்த பக்கம்? காலம்பே வணக்கம், நல்லா இருக்கியா? நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. எங்க வேலை பார்க்குற? இங்கே தான் ஒரு ஷோரூமில் வேலை பார்க்குறேண்ணே. அப்படியா தம்பி? ஆமாண்ணே. சரி சரி, சந்தோஷமா இருக்கல? இருக்கண்ணே இருக்கு. அது போதும்டா விடு. எங்கண்ணே இந்த பக்கம்? சும்மா ஒரு வேலையா வந்தேன். அப்படியா? சரிண்ணே சரிண்ணே. வாங்கண்ணே ஒரு டீ சாப்பிட்டு போவோம். வேணாம்டா தம்பி, இப்போ தான் குடிச்சேன். அட வாங்க. வேணாம்டா தம்பி. டீ தான். ஏன்டா 4 டீக்கு போயிட்டு இப்படி தொந்தரவு பண்ற? காசானே பேர். அட இதை விட்டா வேற வண்டி அங்க. வண்டிலாம் வரும்னே. தம்பி அட வாங்கண்ணே. விட மாட்டான் போல இருக்கே, குடிச்சு ஆகணும்ன்ற. மூர்த்தி ஒரு டீ குடுப்பா. என்னங்கண்ணே டீ சாப்பிடுங்க. நீ குடிச்சா தம்பி? அட இப்பதானே குடிச்சேன். அப்படியா? ஆமாண்ணே. யார்கிட்டயும் ஓசி வாங்கி குடிக்கிறதுல டீ. அப்படியா? ஆமாண்ணே. அண்ணே இந்த ஊருக்கு வந்துட்டு 20 வருஷம் ஆச்சுண்ணே. எவங்கிட்டயும் சல்லி காசு வாங்கினது இல்லைண்ணே. நீ நம்ம ஊருக்காரங்களா? ரோசக்கார போயில்ல? அப்படியே வளர்ந்துட்டோம்ல. அப்படியா? அண்ணே சிங்கிள் டீ கூட குடிச்சது இல்லைண்ணே. ஆஹா, நான் எத்த பயப்புல கூட்டி வந்து கும்மியில் அடிக்குது. அண்ணே கடைசி வரைக்கும் குடிக்க விட மாட்டான் போல இருக்கு. இதோ பாருங்கண்ணே, 4 ரூபாய்க்கு கூட வைக்கலாத உங்களுக்கு கண்ணாடி எதுக்கு? என்னடா டேய், இந்த 4 ரூபா டீயை வாங்கி கொடுக்குறதுக்காக நான் பேசாமல் செவனேன்னு சும்மா பஸ் ஸ்டாண்டில் ஊருக்கு போகிறதுக்காக இன்னொன்று கூட்டியாந்து கண்ணாடி பிடிங்கி வச்சுக்கிட்டு என்னடா லந்தா பண்ற? 4 ரூபாய்க்கு வைக்கலாம தானே கூப்பிட்டு உடனே பொசுக்கடின்னு வந்துட்டு. எனக்கு 4 ரூபாய் வைக்கல. ஆமாண்டா. டேய் கையக்காரே ஏன் மேல கையங்க? யோ வாயங்க. ஐயா யார் இங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கா? ஐயா நம்ம பண்ணையார் தான் வந்துட்டு போவார். அப்படியா? ஆமாங்க. அவர் வந்து போய் எவ்வளவு நாள் இருக்கும்? தெரியலீங்க ஐயா, சரியா ஞாபகம் சரி, இல்லை. உனக்கு தெரியாது? ஆமாங்க ஐயா. அப்ப வேற யாரும் இங்க வந்துட்டு போறது இல்லையா? தெரியலீங்க, எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது. சரி பார்க்குறேன். சரிங்க. ஏய் என்னடா இப்படியே பொறுக்கிட்டே இருந்தா மேட்சுக்கு எப்படா ரிஹர்சல் பார்க்குறது? மேட்சா? ஆமாம், ரிஹர்சல் பார்ப்போம். இரும்பை மட்டும் தூக்கிட்டு போவோம். இரும்பா? இரும்பை தூக்கிட்டு போனா வீட்டுக்கு போக முடியாதுடா. அட எங்கேயாவது போட்டு போவோம், செலவுக்காவது ஆகும்ல. போலீஸ் தான் போவோம், வீட்டுக்கு போக முடியாதுடா. பரவாயில்ல பரவாயில்ல, தூக்குடா. முத்துசாமி எப்படி இருக்க? நல்லா இருக்கையா. சரி, அப்புறம் ஐயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க ஐயா. நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். சரிங்க. அனுப்பிச்சு விடுறேன், பண்ணையில சேர்த்து விட்டுரு. சரிங்க. வண்டியெல்லாம் நல்லா ஓட்டுவான். பார்த்துக்கிறேன். வாங்க. டேய் அறிவு கேட்டவனே, ஸ்டெம்பு விட்டு தள்ளி நில்றா. சரிடா. ஏய் டேய் டேய் டேய். தாங்க முடியலடா, ரொம்ப அலும்பு பண்ற. போட்டுமா? போடா. ஒழுங்கா அடிப்பியா? ஏற பாலப்புறா பாலப்புறா பாலப்புறா. அப்படியே அப்படியே. ரெடியா? 6 போச்சுடா. நீ இப்படி விளையாண்டா நாளைக்கு ஊத்திட்டு போக வேண்டியதான். இப்ப பாருடா, பார்க்கலாம் உங்க லட்சணத்தை. ஒண்ணு ரெண்டு. இது எப்படி இருக்கு? அடுத்த பால் அவுட்டு. சச்சின் சாட்ரா. ஏய் எடு 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 சீக்கிரம். ஒண்ணு சீக்கிரம் கொண்டா. யா போடா. இந்த மாப்ள அறா மாப்ள. சேவாக் சாட்ட போறா. அட போடா நீயும் விளையாட்டும். சே. ஏய் போடா. ஏய் நாங்களே குச்சி வச்சலாம் உங்களுக்கு. ஏய் ஏய் நான் ஸ்டெம்ப தட்டி விட்டுட்டு இருக்க. ஏய் தெரியும்டா நீங்க நாளைக்கு மேட்ச்ல தோக்க போறீங்கன்னு பயந்துட்டு தான் ஸ்டெம்ப தட்டி. ஏய் வருவானே காலே. எல்லாம் பாத்துக்கலாம். போடா டேய். போ. போடா டேய். நாளைக்கு உங்க எல்லாம் அடிச்சு ஓடவில்லைன்னா பாறா. போடா டேய். ஏய் வாடா. ஐயா கணக்கு. ஐயா ராமசாமி என்னதையா சொல்றான்? கேட்டு சொல்றேங்க ஐயா. இந்த பூவெல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சியா? அனுப்பிச்சுங்க ஐயா. காசை காணோம்? கணக்கில் வந்துருக்குங்க. போன தடவை நெல்லை போட்டால் காசை காணா. பூவை வித்துப்பட்டு கடைசியில் என் காதில் பூ வச்சுக்கிறியா? கார் ஓட்ட டிரைவர் வேணும் கேட்டிங்களா ஐயா? கூட்டு வந்துருக்கையா. வண்டி நல்லா ஓட்டியாப்பா? நல்லா ஓட்டுங்க ஐயா. நாளைக்கு நீ வீட்டில் வந்துப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
கேச்சு நாளைக்கு அவங்க 2 பேரையும் பொலந்து தள்ளிடுறோம்டா. நாளைக்கு வரைக்கும் ஏன்டா காத்து இருக்கணும்? இப்பவே போறோம், 2 பேரையும் தூக்குறோம். இன்னைக்கு வேணாம்டா, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ இருக்குடா கேச்சேரி. டேய் நீ வந்தா வா, நான் இப்போ போறேன். வாடா. டேய் நீ வந்தா வா, நான் இப்போ போறேன். வாடா வாடா டேய் வாடா. வரா டேய். ஏய் ஸ்டாங்கு, என்னடா இந்த தடவை நாமளா இல்ல அவனுங்களான்னு பாத்துறணும். ஆமா, ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லு, கடைசியில கோட்டை விட்டுரு. டேய் நான் என்ன கத்துக்கிட்டு வந்த மாதிரி பேசுறேன்? ஏய் நான் மட்டும் என்னமோ காலேஜ்ல போய் கத்துன்னு வந்த மாதிரி பேசுற. எல்லாம் தான் கனவா போச்சேடா. டேய் டேய் விட்றா, போனதை பேசுற. வாசு, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட நான் அப்படி நடந்துடக்கூடாதுல்ல? அதை ஏன் இப்போ பேசுற? இல்ல, ஞாபகம் வந்துச்சு அதான். பார்த்துடா, ஞாபகம் அடிக்கடி வரப்போகுது. ஏய் பாடுறா, எங்களுக்கும் தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? நீ வலியறது தான். யாருக்கு? ஏய் ஏய் ஏய்டா, ஐயாலே நாளைக்கு அவளை சீன் போட்ட. ஆமாண்டா, நான் தான்டா வருவேன். மேட்சுக்கு பயந்துட்டு ஏரியா விட்டு ஏரியா வந்து தகராறு பண்றியா? ஏய் என்ன கட்டிங்க போட்டு கலாச்சிட்டு இருக்கியா? அடியே கொடுத்து வாங்கல. என்ன பண்ண மாட்டேன். போடி கலங்கிடா. ஏய் ஏய் போடா அடி. ஏய் வாடா ஓடிடலாம். அங்க பாரு மச்சான், ஃபிகர் சூப்பரா லட்டு மாதிரி. வாங்கடா போலாம். வாடா மச்சி. வாடா. வேற குப்பு பொறுக்குறோடா. சூப்பரா இருக்கடா. சூப்பரா மச்சான்.
யார் அவன்? எய்த்து கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தானே, வேலை வேணும்னு கேட்டேன். அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். என்ன ஊர்னு கேட்டியாடா? இல்லைண்ணே. என்ன ஊரா நீ? கோயம்புத்தூர். நீ என்ன வேலை கொடுத்தாலும் பாப்பியா? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேண்ணே. டேய் சேர்த்துக்கங்கடா. ரொம்ப நன்றிங்க. டேய் சொல்லுண்ணே. எதுக்கும் ஒரு கண்ணு வச்சு. சரிண்ணே. டேய் விளக்கண்ணா வந்துடுறா. இருடா, ஏன்டா திட்டுற? டேய் ஒழுங்கா விளையாடுறா. நேற்று நைட்டு பாத்தியில்ல? சரிடா சரிடா. சிக்ஸா விட்டு சாட்றா. டேய் ஒழுங்கா ஆடுறா. டேய் நீ ஒழுங்கா போடுறா. வா வா சீக்கிரம் போடுறா. சிக்ஸ்ரா. ஐயோ போச்சுடா. டேய் வச்சேடா ஆப்பு. நேத்து கடி இன்னைக்கு அடியா? ச்சீ இவளா எஸ்கேப். என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ஆமா, கண்ணு குருடாயிட்டு அவனா என்ன கட்டிக்க போறான். ஓடுறான் பாரு. நான் கட்டிக்கிறேன். அவன் தான் கட்டிக்கிறேன்னு சொல்றானே. ஆமா ஆமா, பயந்து ஓடுறான். அவன் என்ன கட்டிக்க போறானா? கட்டிக்குவான். அட போங்கடா. அட போமா வாடா. ஏண்டி, நீ அவனுக்கு அங்கே 2 கொடுத்துருக்க வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் வேகமா பட்டிருந்தா கண்ணு என்ன ஆகுறது? அவன் தான் என்ன கட்டிக்கிறேன் நானே. என்ன செஞ்சாலும் நீ அவனை விட்டு கொடுக்க மாட்டியே. வலிக்குதுடி. ஒரே சிக்கு பாட்டி. வாழ்க்கையில வராம இருந்தா சரி. என்னய்யா தர்மலிங்கம்? சொல்லியா? என்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? என்ற மாதிரி பெரிய மனுஷனை பகச்சிக்கிட்ட என்ன ஆகும் தெரியல. இதுதான் கதி. உன்னை தூக்காம விட மாட்டேயா? நீ தூக்குற போது பாத்துக்கலாயா? யோ, இதுக்கெல்லாம் கவலைப்படுறவன் நான் இல்லையா? உனக்கு தெரியாமையே உன் கூடவே ஆளை வச்சிருக்கேன். கண்டிப்பா தூக்கத்தான் போறேன். யோ, நீ தூக்கும் போது பாத்துக்கலாம். போன வையா முதல்ல. போயிட்டு வாப்பா. நன்றி. எவ்வளோ? 10 ரூபா தாமே. குந்து. யார் பேர் எழுதுனா? ஸ்ட்ராங். டாங்க எழுதிருவோம். நிலாவுல மொத கால் வச்சவன் ஸ்டாங்கு, மனசுல ஏறினவன் ஸ்டாங்கு. வலிக்கும் கண்டுக்காத. லவ் பண்றல, இந்த வலியெல்லாம் தாங்கிக்கணும். புரியுதா? என்னம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அண்ணே பார்சல் ரெடியாச்சா? ரெடியாச்சு பாருங்க. எவ்வளோச்சு? 20 ரூபா. குர்ரா 20 ரூபா குர்ரா. காசை குர்ரா. பசிக்குதுடா, சீக்கிரம் பிடிடா. எவ்வளோ நூல் சுற்றிருக்காண்டா. சாயங்காலம் ஆகிடும் போலடா கைட்டு. இந்த இட்லி நமக்கே பத்தாத. இவன்ட்டு இருந்து எப்படியாவது ஆட்டையை போட்டுற வேண்டிதான். டேய் என்னடா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தியே பிளேடு மின்னு துப்புறது எப்படின்னு, அதை நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சாப்பிடலாம்டா, பசிக்குதுடா.
டேய் சாப்பிட்டு அப்புறம் பேசலாம்டா. ஒரு பசி நிமிஷம் போடுறா. தாங்க முடியலடா. பெரிய பெரிய பாடகரெல்லாம் எப்படி பாடகரானாங்க தெரியுமா? அது எதுக்குடா இப்போ? சொல்றேன்ல, அவங்கெல்லாம் காலையில 5 மணிக்கு எழுந்துச்சு கழுத்து வரைக்கும் தண்ணியில கத்துன்னு கத்தி தாண்டா இந்த அளவுக்கு ஆயிருக்காங்க. அது மாதிரி தான்டா இது. சாப்பிடும்போது ஒரு இது இருந்தா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பசிக்குதுடா உர்றா. இருடா பாரு நான் எப்படி மென்னு துப்புறேன்னு பாரு. டேய் பசி தாங்க முடியலடா. குர்ரா பிளேட. இதே மாதிரி நீ இப்ப துப்புற சரியா? அப்படியே உள்ள இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு அப்படியே அப்படிதான் அப்படியே நல்லா மெல்ற நல்லா இன்னும் கொஞ்சம் வாய் கிளிகிற வரைக்கும் மெல்லணும். இன்னும் கொஞ்சம் துப்பு துப்புடா. சாப்பிடு. கார சட்னி நல்லா இருக்கும் சாப்பிடு. எங்க போனாலும் நம்ம பின்னாலே வராளே. நம்ம பேரை வரைய பச்சை குத்தி வச்சிருக்கா. நம்ம பேர் எப்படி இவளுக்கு தெரியும்? வேற ஏதாவது கணக்கு போறாளோ? கையை பார்த்தனாலும் என் மனசை புரிஞ்சுக்குவானா? வசதியா வாழ வைக்காட்டியும் என்னை வச்சு காப்பாத்துவானா? நாமளே ஒரு குப்பை பொறுக்கி நமக்கு ஒரு ஜூனியரா? வேணாம்டா சாமி, இவகிட்ட இருந்து எப்படியாவது எஸ் ஆயிருந்தா. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதை இந்த சாலை ஓரம். எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதை இந்த சாலை ஓரம். வருவது என்ன மாயம் மாயம், கண் திறந்திவள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது. அங்க ஸ்ட்ராங் ஆகி இங்க லூஸ் ஆகி போச்சடா. ஆமா, முந்தா நாள் ராத்திரி என்னடா நடந்துச்சு? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் ஆள விடுறா நீ. டேய் என்ன நடந்துச்சு சொல்றா? டேய்
கொஞ்சம் நில்லுமா. உன் பேர் என்ன? தாமரை. ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்க, சாமிகிட்ட வேண்டுதல் ரொம்ப பெருசா? இல்லம்மா, ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்க, சாமிகிட்ட வேண்டுதல் ரொம்ப பெருசான்னு கேட்டேன். எங்க உன் கூட்டாளி? என்ன கேட்டா? உனக்கு தானே தெரியும். அதுக்கு எங்க தெரிய போகுது? ஐயோ, இப்ப எதுக்கு மாலற? பாருங்க என்ன, இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க? சரி, கண்ணத்தோட முதல்ல அழுகாத, அண்ணன் நான் இருக்கேன். ஒன்று செய், நாளைக்கு சாயங்காலம் வா, பேசிக்கலாம். போ, சந்தோஷமா போ. இந்தங்க. போயிட்டு வாமா. டேய், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும்? தெரியும், ஆனா நீ மறைக்கிற. வாசு, வாழ்க்கையில எல்லாமே மறந்து போறதானே. முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ஹீரோ மாதிரி ஆகிட்டு இருக்க. டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. அப்போ இன்னைக்கு நைட்டு டேய் டேய் அவளை பாத்தியா? தாமரை, இங்க வா, உட்காரு. அந்த பக்கம் உட்காரு. இப்ப இது ரொம்ப தேவையாடா? நம்ம பொழப்பே நார பொழப்பு, இதுல இவ்வளவு வேற. டேய் டேய் நிறுத்துடா. எங்களுக்கும் தெரியும், இத்தனை நாள சாப்பிடல, நம்ம செத்தா போயிட்டோம். டேய், புரியாம பேசாதடா. நம்ம ஆம்பளை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இவ, அப்போ எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஏய், யோசனை பண்ணி பார்த்தேன்டா, அவ்வளவுதான்டா. இப்ப என்ன நாங்க நாளைக்கே பண்ணிக்க சொன்னோம்? டேய், நான் ரொம்ப பேச போறதில்ல. ரெண்டு பேருமே வேற வேற திசையில தானே வந்தோம். காலம் ஒன்னா தானே பயணம் பண்ண வச்சது. இது நாள் வரைக்கும் நம்ம விரும்பிய வாழ்க்கை வேற, ஆனா கிடைச்ச வாழ்க்கை வேற. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டோம். கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை இல்லடா, நல்ல வாழ்க்கைக்கு இது ஒரு அறிகுறி. டேய், ஒண்ணு மட்டும்டா, நான் உன் கூட இருப்பேன், நீ என் கூட இருப்ப. ஒன்ன விட்ட எனக்கு யார? என்னடா? சரி, அல்லாதடா. டேய் வாசு, சரி சரி, இப்ப நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவருக்கு எப்படி நீங்களோ அப்படி எனக்கும் ஒரு பாட்டி இருக்கு. இவரை பத்தி சொன்ன கூட்டியார சொல்லிச்சு. அதுக்கு என்ன, நாளைக்கே வர்றோம். டேய், அப்ப இன்னைக்கு பாட்டி தான்டா. டேய் போதுண்டா, மீதி நாளைக்கு வச்சுக்கலாம். கிளம்பு, நீயும் கிளம்பு. வணக்கம் சார். அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். என்ன விஷயமா பார்த்துட்டு வர சொன்னார்? பழைய இன்ஸ்பெக்டரால் 10 வருஷமா அந்த கிளவியை பிடிக்க முடியல, நீங்களாவது பிடிங்கன்னு ஞாபகப்படுத்திட்டு வர சொன்னார். உங்கள் அப்பா சும்மா தானே இருக்காரு, ராத்திரியில் ரோந்து போகிறோம், கூட வந்து தேட சொல்லு. என்னடா முறைக்கிற? கிளவியை கண்டுபிடிக்கிறதா எங்கள் பொழப்பா? முடிவா என்ன சொல்கிறீங்க? என்ன நடக்குமோ நடக்கும், நீ கிளம்பு. இவனுங்களெல்லாம் கேட்க வேண்டாண்ணே, தூக்கினு. சார், இவன் பேர் செல்வம், இவங்க அப்பன் பேர் தர்மலிங்கம். ஊருக்குள்ள ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில் ரவுடிசம் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாம் எனக்கு தெரியா, வாயா. சொல்றா செல்வம். அப்பா, இவனுங்களை நம்மனா வேலைக்காக. அப்படியா? சரி, இது வந்து நேரில் பேசிக்கலாம். நீ முதல்ல அங்கிருந்து கிளம்பு. சரிப்பா. பாட்டி, ஸ்ட்ராங் வந்திருக்கு பாட்டி. வணக்கம் பாட்டி. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? தாமரை, தண்ணி கொண்டாந்து கொடுமா குடிக்கிறதுக்கு. வாங்கப்பா, உட்காருங்க. இவன் தான் பாட்டி ஸ்ட்ராங்கு, என் நண்பன். இப்ப கொஞ்ச நாளாதாப்பா அவ சந்தோஷமா இருக்கிறா. இந்த வயசுல அவ தெரு தெருவா அலையிறாப்பா. ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்?
இப்ப நான் என்ன பண்ணுவேன் இல்ல அவ தான் என்ன பண்ணுவா? நானே பயந்துகிட்டு வாழ்றப்பா. இவளுக்கு எப்பவுமே உன் நினைப்புதாப்பா. தாமரைக்கு நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த டேய் என்ன கொஞ்சம் குடுறா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருப்பா. பாட்டி என்னையும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. வச்சுக்கப்பா. ஐயோ வேணாம் பாட்டி. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு துணி எடுக்க வச்சுக்கப்பா. சரி வா போலாம். வரேன் பாட்டி. வரேன் பாட்டி. பாட்டி துணி எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு பாட்டி. சரி. இது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எடுத்து கொடுத்ததே சந்தோஷம். எதுவா இருந்தாலும் நான் கட்டிக்கிறேம்மா. ஏன் பாட்டி அழுவுற? இத்தனை நாளா நாம ஒன்னா வாழ்ந்தோம். என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லாமே இருந்துட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு ஒரு மக இருக்கா. என்னங்க வந்துட்டான். அண்ணே என்னண்ணே நீங்க யாரு நான் யாரு? என்னை பார்த்து ஏன்னு இப்படி பயப்படுறீங்க? அண்ணே நீங்களாவது சொல்லக்கூடாதா? அண்ணனுக்கு தான் வயசாகி போச்சு, காதும் கேட்கல. நீங்களாவது சொல்லி புரிய வைக்க கூடாதா? ஏடா மகனே இப்படி இருக்க? சாப்பிட்டா வேடாப்பா, என் புள்ளைய கொன்னாலும் கொண்டு போட்டுருவேன். சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே மிரட்டின ரவுடியாச்சே நீயே. என்னண்ணே எதுக்காக அப்படி கோவப்படுறீங்க? அண்ணன் எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்ல போறாரு. என்னைக்கா இருந்தாலும் அந்த சொத்தை என் பிள்ளை செல்வத்து பேர்ல தான் எழுதி வைக்க போறாரு. என்னண்ணே நான் சொல்றது சரிதானே? அண்ணே செல்வம் மட்டும் யாருண்ணே? அவனும் உங்க பிள்ளை தானே. அங்க பாருண்ணே, நீ சேர்த்து வச்சிருக்க கோடிக்கணக்கான சொத்து, அதை இந்த லூசு பயலா காப்பாத்த போறான். ஏன்டா இப்படி கூட பிறந்த அட்டனை இப்படி போட்டு சாகடிக்கிற? நாங்களாம் போனதுக்கு அப்புறம் நீ தானே இந்த சொத்தை பூரா அனுபவிக்க போற. அதான் எப்படா சாக போற? முடிவா சொல்றேன் கேட்டுக்க. அடுத்த வாரம் என் பையன் ஊர்ல இருந்து வர போறான். அவன் பேர்ல உன் சொத்தை எழுதி கொடுக்கல, கடைசியா சொல்றேன், நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா எல்லாரும் உயிரோட இருப்பீங்க. இல்லேன்னு வச்சுக்க, குடும்பத்தோட அழிச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. பாத்தியாடி ஏமா, இவன் போற போக்க பார்த்தா நம்மளை கொல்லாம விட மாட்டான். நம்ம பிள்ளைய அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிருமா? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. ஏன்டா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஐயோ லூசு பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு சொத்தை எழுதியா கொடுக்க மாட்டேங்கிற? ஐயோ ஐயோ காப்பாதுங்க. ஐயோ சொல்றானே.
சொத்தை எழுதி கொடுக்க அப்ப விட்டுறேன் ஓடி சாவுடா சாவுடா டேய் கிளம்ப பூச்சாடா புறாத கிளம்பியா வக்கீலையா இருக்காரா? டாடி உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உள்ள கூட்டு வாப்பா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னால உங்களை நிறைய தடவை பார்க்க வந்திருக்கேன். என் கொழுந்தனார் எங்க சொத்தை அபகரிக்க பாக்குறான். எங்களுக்கு பின்னால எங்க சொத்தையெல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. அம்மா, நீங்க உயில் எழுதி வைக்கிறது நியாயமான விஷயம். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஒரு அவசர வேலையை வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து 1 வீக் கழிச்சு என்னை வந்து பாருங்க. இந்தாங்க விசிட்டிங். ரொம்ப நன்றி. வாங்கம்மா வாங்கம்மா. என் புருஷன் இறந்துட்ட பிறகு இந்த தாலியை நான் ஏன் கேட்கலன்னா, பத்திரத்தை என்னைக்கு டாக்டர் கிட்ட சேர்க்கிறேனோ அப்ப இந்த தாலி மட்டும் இல்ல, நானும் உசுரோட இருக்க மாட்டேன். அழாத பாட்டி, உனக்கு இன்னொரு மகளா நான் இருக்கேன். அந்த ராமசாமி என்னதையா சொல்றான்? எங்கேங்கய்யா அவ 20 கேட்கானுங்கய்யா. நான் வந்திருக்கேன்னு சொன்னியா? சொன்னங்கய்யா, இதான் வராங்கய்யா. ஐயா வணக்கம். வா ராமசாமி, வா வா. 10க்கு 20 கேட்குறியாமே? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, 10 20 ஆக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன். பதிவு எப்போ வச்சுக்கலாம்? ஐயா எப்போ சொல்கிறாங்களோ அப்போத்தான். திங்கக்கிழமை வச்சுக்கலாமா ராமசாமி? ஐயா சொன்னா சரிதான். கணக்கு ஐயா, மற்ற ஏற்பாட்டை நீ பண்ணு. ஐயா பண்ணிடுறேங்க ஐயா. சரி ராமசாமி, நீ போயிட்டு வா. அப்போ நான் வர்றேங்க ஐயா. வா ராமசாமி. கணக்கு பிள்ளையா, வரட்டுங்களா ஐயா? நல்லா இருக்கா? அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு.
என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல வாசு அண்ணன் எங்க? ஐயோ, இப்போ அவனை பற்றி ஏன்டி கேட்குற? எங்க நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் பேப்பர் பொறுக்கிறதெல்லாம் வேண்டாம். என்ன தாமரை, இப்போ எதுக்கு சிரிக்கிற? நீங்க என் பேரு சொன்னீங்கல்ல, எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு தாமரை. உனக்கெல்லாம் தெரியாது தாமரை. நான்லாம் யாரை அதிகமாக நேசிச்சாலும் அவங்க யாருமே என் கூட அதிக நாள் இருந்ததில்லை. அப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு வராது. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. என்னடா பெரிய இன்ஜினியர் போல இருக்குடா அவரு. எப்படி ரோட்ட அழகரா இருப்பாரு. இன்னைக்குள்ள அளந்துருவாரா? என்னடா குதிக்கிறாரு? தம்பி அட்ரஸா? ஆமாண்ணே. இது எங்க இருக்குன்னு தெரியுமாண்ணே? டேய் படிக்க தெரிஞ்சா நாங்க ஏன்டா குப்பை வரைக்கிட்டு இருக்கோம்? நீயே சொல்லு. டைரக்டர் சேரன், கோடம்பாக்கம், சென்னை. அடா சேரனா, நீ நம்மளாச்சா? உங்களுக்கு தெரியுமாண்ணே? வா 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 தெரிஞ்சு வா சொல்லு சொல்லு. என்ன வேலையா வந்திருக்க? நடிக்கலான்னு வந்திருக்கேனே. ஓ நடிக்கலான்னு வந்திருக்கியா? அப்படியா? ரஜினி மாதிரி நடிப்பியா? நல்லா நடிப்பேன். எங்க பாப்போம். இதை புடுறா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன உள்ள அரிக்குதே தம்பி. நல்லா இருந்துச்சானே? அப்போ கமல் மாதிரி பண்ணு பாப்போம். இதை பாருங்கண்ணே, இதை பாருங்க. போதும் போதும், பாவம் பையன் பயந்துட்டான். எங்க விஜய் மாதிரி பண்ணு. தெரியுதுங்களா? நல்லா இருக்கானே? நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம தலை மாதிரி பண்ணு பாப்போம். இல்ல தூத்துக்குடியில அதே. சரி இவ்வளவுலாம் பண்றிய, நீ என்ன பண்ணுவ? நான் நிறைய பண்ணுவேனே. எங்க ஒண்ணு பண்ணி காமி பாப்போம். இதோ இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. சூப்பரா பண்ணுவேனே. இப்ப பாருங்க. சொல்லுடா. நான் வேற ஒரு வேலையை சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். நாளைக்கு கூப்பிட்றேன். ஓகே, வேமா போ. அப்பா பாப்பா எங்கப்பா அவளை பார்த்தீங்க? இந்த ஏரியாவில் இருக்கிற இளநிக்காயில் தான் அவளை பார்த்தேன். அவள் இங்கே தான் இருக்கணும். தேடுனா கண்டிப்பாக கிடப்பான். அது எப்படிப்பா நிச்சயமா இந்த ஏரியாவில் தான் இருக்கான்னு சொல்றீங்க? எல்லாம் யூகம் தான். நம்ம ஆளுகளை கூட்டிட்டு போய் இந்த ஏரியா பூரா ஒரு அலசல் நிச்சயமா கிடப்பா. நீங்க கிளம்புங்க. சரிப்பா. டேய் வாங்கடா. யாரு? ஆமா நான் தான். என்ன சொல்லு சொல்லு. இப்பதான் கடை திறந்தேன். சரி சரி. நாளைக்கு வருவீங்களா? வாங்க 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 வாங்க. சரி சரி வாங்க. ஆமாம் ஆமாம் கடையில் தான் இருப்பேன். ஆமாம் சரி 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 சரி. இன்னைக்கு உனக்கு வீடு கிடைச்ச மாதிரி தான். அதான் கிடைக்கும்னு சொல்றான்ல. வீடு கிடைக்கலன்னு சந்தோஷத்தை பாரு. அதோ பாரு. வணக்கங்க. வணக்கம். வீடு காலியா இருக்கா? இருக்கு. நீங்க யாரு? நாங்க இங்க பக்கத்துல தான் சார் இருக்கோம். நாளைக்கு எனக்கு கல்யாணம், அதான் வீடு கேட்குறோம். வீடு காலியா தான்ப்பா இருக்கு. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். வரேங்க சார். வரேன் சார்.
நல்லா தான் இருக்கு. அண்ணாச்சி ஒரு உதவி செய்யணும். என்னடா? பக்கத்துல ஒரு வீடு பார்த்துருக்கோம். உங்களுக்கு வீடு இருக்கு? ஏன் நாங்களாம் வீட்டில் இருக்கக்கூடாதா? உங்களால வர முடியுமா முடியாதா? எனக்கு 1008 வேலை இருக்குடா எனக்கு. சரி சரி, முன்னாடி கடையில் நாங்க பாத்துக்கிறோம். ஒருடா ஏடா கூட பிடிச்ச பேலா இருக்கான். சொல்லிட்டு வரேன். இந்த கடையை பார்த்துக்கோ, இந்த பேரு கூட போயிட்டு வரேன். போங்கடா. அண்ணாச்சின்னா அண்ணாச்சி தான். இங்க வீடு கிடைக்கவே பெரிய விஷயமா இருக்குடா. ஆமா அண்ணாச்சி. ஆமா ஆமா. அடடே வாங்க அண்ணாச்சி. நீ தான் வீடு இல்லைன்னு சொன்னியா? பசங்க நம்ம பசங்க தான். உங்க பசங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அட்வான்ஸே வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல. நீ கொசுக்கே கொழுப்படுக்க ஆளு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, பசங்க ரொம்ப எதிர்பார்க்காத. நீ அவங்களுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கணும். எவ்வளவு அண்ணாச்சி இருக்கு? குத்து மதிப்பு வந்திருக்கேன். நமக்குள்ள என்ன வர செலவு? நீங்க சொன்ன அது கப்பில அது. வாங்க வாங்க. சரி தம்பி வாங்க. நான் அந்த ஊருக்கு வரும்போது ஒரு 10-15 குடிசை வீடு தான் இருந்தது. ஆனா இப்ப பாரு எல்லா வீடும் எப்படி பாத்தியா? அப்பவும் இந்த பழைய வியாபாரம் தான், இப்பவும் இந்த பழைய வியாபாரம் தான். சரி, நாளைக்கு கண்டிப்பா வரேன். சரிங்க அண்ணாச்சி. செலவு பூரா என் செலவு தான். என்ன? ரொம்ப நன்றி அண்ணாச்சி. வாங்க வரேன். டேய் போய் விசாரிச்சுட்டு வாடா. ஏய் தம்பி, இந்த ஏரியால அந்த பொம்பளை பாத்திருக்கியா? இல்லண்ணே, நான் பார்த்தது இல்லண்ணே. இந்த பக்கம் எங்கேயா பாத்திருக்கியா? இல்லண்ணே. டேய் இங்க போய் கேளுங்கடா. சரிண்ணா. ஏமா இந்த பொம்பளைய நான் பாத்திருக்கியா? பார்த்தது இல்லைங்க. நிஜமாவா பார்க்கல? அண்ணே இவங்களுக்கும் தெரியாதாண்ணே? அவனும் பிடிச்சின்னு போ. ஆமா, இந்த பாட்டி எங்க பாத்துறீங்களா? அப்படி யாரும் பார்த்தது இல்லப்பா, நானு தெரியாதுப்பா எனக்கு. அண்ணே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பிடிச்சிடலாண்ணே. ஆமாண்ணே. ஏண்டா சீக்கிரம் வாங்கடா, இன்னைக்குமா லேட்டு? சாமி வாங்க 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 வாங்க. இந்தா புடி. த்ரிவந்தேஜோ ராவர்ணோ த்ரிவந்தேஜோ பிரகஸ்பதிः த்ரிவந்த இந்திரச்சாக்னிश्च ராஜேந்திரார்யாத்ரவம் ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணः. தாலி கட்டுங்கோ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிஹே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய சுமுகூர்த்தோ பவந்தோ மகாந்தோ அனுகிரஹந்தோ ததாஸ்து. தீர்க்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலி பவ. நல்லா இருக்கடா, சந்தோஷமா இருக்கணும். அப்படியே பாடியாளர் தீர்க்காயசா இருங்கப்பா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. கோயில் சுத்திட்டாங்க. குற்றால அருவி ஷோன்னு விழும்போது கோமணம் கட்டி குடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அப்படி சந்தோஷமா இருக்க பாத்துக்கோ. அதே மாதிரி நீயும் ஒரு 10 தொத்தலோ உன்னை கட்டிக்கிட்டு நீயும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை அப்புறம் இப்படி தேங்காய் சொரிஞ்சிட்டே இருக்கக்கூடாது. ஆமா வாங்க அண்ணாச்சி. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ட்ராங்கு தாமரையை கண் கலங்காம பத்திரமா பாத்துக்கப்பா. சரிங்க பாட்டி. இதுதான் என் சொத்து. என்னது பாட்டி இது? இத பத்தி பாட்டி முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். ஏய், இது பத்திரம், பத்திரமா வச்சிருக்கணும். இத பழைய பேப்பர்னு சொல்லி குப்பையில போடுறதா? ஐயா, அந்த பாட்டி உங்க மேல உயிரே வச்சிருக்காடா. எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அந்த பத்திரத்தை உட தருவா. அதே மாதிரி நீயும் நம்பிக்கையா இருக்கணும்டா. சரிங்க அண்ணாச்சி. இப்படி தின்ன விளங்குமா? ஐயா, எனக்கு 1008 வேலை இருக்கு. உனக்கு வேலை இருக்குங்களா? பரப்பிடு. எந்திரி எந்திரி வாங்க. சரி போயிட்டாங்க. யாருங்க போயிட்டு வரோம். ஏய் பாத்துடா, பத்திரமா போ. இந்தாடா. ஏய் பாத்துடா. வரேன் பாட்டி. வரேன்டா டேய். ஓகேடா. பாட்டி, ராத்திரிக்கு நானே டிஃபன் ஆயிடுறேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க.
ஏய் ஊரு விட்டு ஊர் வந்தா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? குடு பத்திரத்தை. தர மாட்டேன். என்ன தர மாட்டியா? ஏய் மரியாதை கொடுத்து. உயிரே போனாலும் நான் தர மாட்டேன். ஏய் உள்ள போய் பாருங்க. நான் தர மாட்டேன். உயிர் வேணும்னா மரியாதை கொடுத்து. ஏய் என்னடா அண்ணே உள்ள பத்திரத்தை காணோம்னே. ஏய் கிழவி பத்திரம் எங்க இருக்கு? மரியாதையா சொல்லு. சொல்ல முடியாது. என்னது சொல்ல மாட்டியா? சொல்லு. சொல்ல போறியா? நான் சாவுறியா? சாவட்டு கிளவி. என்னடா கிளவி செத்துட்டாளா? போயிட்டா. வாங்க. கிளவி வேற செத்து போயிட்டா. பத்திரத்தை எங்கடா தேடுறது? ச்சே. பாட்டி பாட்டி எழுந்துருங்க பாட்டி. பாட்டி என்னாச்சு? பாட்டி எழுந்துருங்க பாட்டி. தூக்குடா அவன. பாட்டி எழுந்துருங்க பாட்டி. பாட்டி நீ கடுத்துருங்க பாட்டி. ஏங்க எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? யாரா நீங்க வந்துக்கிறீங்க? உனக்கு இந்த பாட்டிக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது. என்ன விட்டுடுங்க. எனக்கு தெரியாது. அண்ணா ஒரு கட்டி போட்டு வந்துடுறேண்ணே. சரிண்ணே. சக்கர 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 சீனி சக்கர 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 எடுத்த யாரு சொன்னா கட்டெடும்புக்கு எடுப்பாக இடுப்பு பொங்குடும்புக்கு கொய்யா தோப்புதா கொல கொலையா மந்திரிக்கா கொலையா உலுக்கினா உதுரு நல்ல முந்திரிக்கா சம்சாரந்தா ஒரு நாள் சம்சாரந்தா சக்கர 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 சீனி சக்கர 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 இருக்கும் எடுத்த யாரு சொன்னா கட்டெடும்புக்கு எடுப்பாக இடுப்பு பொங்குடும்புக்கு ஆம்பட ஒழிக்கிற கூட்டம்தான் ஆண்டவர் நடத்துற கூத்துதான் இந்த வாழ்க்கையில் இது ஒரு பாட்டுதான் காமம் என்பதும் காதல் என்பதும் வேறு இல்லையே அந்த ஞானம் கொண்டவன் கூட இதுல தப்பும் இல்லையே மூச்சை இழுத்து நீ உச்சந்தல ஏத்துடா நெத்தி போட்டா தாக்குடா நல்லவன் கெட்டவன் வந்தவன் போனவன் ரெண்டு பேருடா ஏதத்துவம் சொன்னவன் தப்புகள் செஞ்சவன் கேட்டு பாருடா சக்கர 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 சீனி சக்கர 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 எடுத்த யாரு சொன்னா கட்டெடும்புக்கு எடுப்பாக இடுப்பு பொங்குடும்புக்கு கொய்யா தோப்புதா கொல கொலையா மந்திரிக்கா கொலையா உலுக்கினா உதுரு நல்ல முந்திரிக்கா சம்சாரந்தா ஒரு நாள் சம்சாரந்தா சக்கர 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 சீனி சக்கர 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 இருக்கும் எடுத்த யாரு சொன்னா கட்டெடும்புக்கு எடுப்பாய இடுப்பு பொங்குடும்புக்கு டேய்
எங்க தேடுங்கடா. ஓடி. விடு அவனை. எல்லா இடத்தையும் தேடுங்கடா. அந்தரம் எங்க இருக்குன்னு சொல்ற வரைக்கும் அவனை விடாதடா. சாவுதான். ஓடி.
அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கிழவி அந்த பத்திரத்தை கொடுத்தது. அந்த பத்திரமே அவன் வாழ்க்கையே காரணமா போச்சியா. அந்த பேர் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா ஒரு நிலைமை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. ஐயா அந்த பேரோ இந்த பத்திரத்தை உயிரை கொடுத்து காப்பாத்துங்க ஐயா. நீங்க அந்த பத்திரத்தை நல்லபடியா பயன்படுத்தணுயா. சொன்ன மனிதன் இல்லை இன்று உனது வாழ்வே உண்மை உணர்த்தும் உணர்ந்தவன் பிழைத்துக் கொள்வான் உலகை புரிந்து